நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்யங் நியாயகலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. விஷ்ணுனுடைய அவதாரம் வேதவியாசர். பகவானோ ஆனந்தமயமானவர், ஞானமே வடிவானவர். அனுகூலமான ஞானத்தையே ஆனந்தம் என்று கூறுகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் நாள் நன்றாக விடிய வேண்டும், அனுகூலமாக இருக்க வேண்டும், பிடித்ததெல்லாம் நடக்க வேண்டும், பிடிக்காதவை நடக்கக்கூடாது. எது உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும்? இறைவன் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும். எதில் சந்தேகம் இருக்கலாம்? நாம் நினைப்பதை நடத்துவதில் சந்தேகம் இருக்கலாம். சந்தேகமே இல்லாதது இறைவனின் சங்கல்பமும் அவனுடைய நடவடிக்கையும். சந்தேகத்தோடு கூடியது நம் நினைவும் நம்முடைய நடவடிக்கையும். நமக்கு ஆசை சந்தேகத்தோடு கூடியதை கடைப்பிடிக்க வேணுமா, அல்லது நிச்சயமாக நடக்கும் என்கிற உறுதி இருப்பதை பற்ற வேண்டுமா? சந்தேகம் வேண்டாம், நிச்சயமாக நடக்குங்கிற உறுதி எதில் இருக்கிறதோ அதைத்தானே பற்ற வேண்டும். அது பகவான். ஆனந்தமே வடிவானவர், எடுத்த செயலில் தவறாதவர், எடுத்த சங்கல்பத்தை முடித்தே விடுபவர். ஆகவே நாம முயற்சி செய்வதை விட இறைவனை வேண்டி முயற்சி செய்தோமானால் காரியம் நன்றாக சித்தியடையும். நாம முயற்சி எடுத்தால் அது சாகசச் செயலாகிவிடும், மூர்க்கத்தனமான செயலாகிவிடும். ஆனால் இறைவனின் உதவி நாடி அவன் உதவியோடு செய்து நாம் என்ன செய்கிறோமோ அதையும் பெருமானிடத்திலே சமர்ப்பித்து இறைவா நீதாராய் பறை, பகவன் நீயே அனுகிரகிக்க வேண்டும், நீயே என்னுடைய மற்ற காமங்களை ஒழிக்க வேண்டும், உன் திருவடிகளில் பக்தி ஏற்படுத்த வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு செய்ய வேண்டும். செய்த செயலின் பலத்தையும் அவனிடத்திலேயே சமர்ப்பித்து விட வேண்டும். இதை செய்து கொண்டு வந்தால் நம் வாழ்க்கை மிகவும் வளமாக இருக்கும். இதை சொல்வதற்குத்தான் வியாசரின் அவதாரம். அவர் தந்தையான பராசரர், அவர் தந்தையான சக்தி, அவருக்கும் தந்தையான வசிஷ்டாச்சாரியர், அனைவரும் நமக்கு காட்டி கொடுத்த அர்த்தம் இதுவே. அதோடு கூட இவர்களுக்கெல்லாம் கடைசியாய் கடைக்குட்டியான சுகாச்சாரியர் சுகர் பாகவத புராணத்தை நமக்காக உபதேசித்தார். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக. இந்த லோகத்தில் யாரும் பாகவத கதையை கற்கலாம், ஆசையுள்ளோருக்கெல்லாம் அவைலபிள். அவருடைய தந்தை மகாபாரதம் பிரம்மசூத்திரத்தை வடித்து கொடுத்த வேதவியாசர் அனைவருக்கும் பொது, யாரும் படிக்கலாம். அவருடைய தந்தை விஷ்ணு புராணம் கொடுத்த பராசரர். ஒத்தொத்தரும் எத்தனை நன்மை! பெறத்தியார் வளமாக இருக்கணும், அனைவருக்கும் பக்தி வளர வேண்டும், எல்லாருக்கும் பெருமானுடைய அனுகூல அனுகிரகம் கிட்ட வேண்டும். அதில் தான் இந்த ரிஷிகளுக்கு எவ்வளவு ஆசை! என்னை பற்றி எப்பவும் நல்லதே நினச்சிட்டு இருக்கார் அவர். நாம் நினைக்கிறோம் வியாசருக்கு போய் என்ன தெரியுமா சுவாமி, பராசரருக்கு நான் இன்ட்ரடியூஸே பண்ணி வைக்கப்படலையே, நான் சுகாச்சாரியரோட கைகூப்பி நமஸ்காரம் சொல்லியோ நான் ஹேண்ட் ஷேக் பண்ணியோ பண்ணதே இல்லையேனால் நம்ம பண்ண வேண்டாமே? நமக்கு அவர்களை தெரியுமோ இல்லையோ, அவர்களுக்கு நம்ம தெரியும். இல்லை சுவாமி, என்னுடைய கோத்திரமெல்லாம் அவருக்கு தெரியுமா, நான் எந்த ஸ்கூலில் படித்தேன், நான் என்ன கிரேடு வாங்கினேன்னு அவருக்கு தெரியுமாண்ணா? அவருக்கு நம்மளை ஆத்மானு தெரியும். நான் யார், நான் உயரம் என்ன, சகப்பா கருப்பா, படித்தவனா படிக்காதவனா, இதெல்லாம் சுக்கருக்கு தெரியாது, தேவையில்லையே. ஏன்னா அவர் எதை உபதேசிக்க வந்திருக்காரோ அதுக்கு என்னோட படிப்பு முக்கியம் இல்லை, அது என்னோட அறிவு தான் முக்கியம். படித்து அறிவு ஒன்று, இன்னொன்று ஒத்துக்கொள்ளும் அறிவு மற்றொன்று. நாம் அடிபணிகிறோம், பணிவார்க்கோம், பெரியோர்கள் சொன்னதை ஒத்துக்கிறோம், அந்த அறிவு நம்மிடத்தில் இருந்துடுத்துனால் ஓஹோங்கிற ஸ்மார்ட்னஸ், கிளவராக இருக்கிறது, இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ, இதை எதையுமே பூர்வர்கள் நம்ம இடத்துல கேட்கல. பின்ன என்ன வேணும்னால் ஒத்துப்பியா, இதுதான் நல்லதுன்னு சொல்லப்பட்டால் ஏற்றுக்கொள்ளும் மனத்தெளிவு, ஏற்றுக்கொள்ளும் திறந்த உள்ளம் உன்னிடத்தில் உள்ளதா, இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அதை ஏற்றுனுட்டோம்னால் வளம், அப்படி ஏற்றுக்காத போயிட்டோம்னால் வளமின்றி இருப்போம். நம்மாழ்வார் சாதிக்கும் போதே அவன் துயரரு
சுடரடி தொழுதெழு என் மனனே தொழுவாய். முதல் பாசுரத்திலே தொழ வேண்டும். தொழுதால்தான் எழ முடியும். நம் சனாதன தர்மத்தின் அடிப்படையே நமஸ்காரம், தொழுதல். பெருமானை தொழுகிறோம், அதனால் எழுகிறோம். எவ்வளவு ஆச்சரியமான கொள்கை இது! எப்பப்போதெல்லாம் நாம் தொழ வேண்டும்னால் எழ வேண்டும்னு நினைத்தா தொழ வேண்டும். அதனால விழறதுக்காக இல்லை, எழுவதற்காக. அவன் திருவடிகளில் பணிந்தோமானால் அவன் திருமடியில் ஏறி அமர்ந்து கொள்ளலாம். இதுதான் உண்மை. அவர் திருவடியில விழறோம், அடியிலேயே விழுந்துட்டு இருக்க வேண்டாம். அவர் நம்மை அள்ளி வாரி எடுத்து தன் மடியிலே அமர்த்தி கொள்ளுகிறார். இப்பேற்பட்டவனிடத்துல தானே நாம போய் நிற்க வேண்டும். இந்த உண்மைகளை உரைத்தவர்தான் சுகாச்சாரியர். வேதத்தின் விழுமிய பொருளை ஓர் பழரசத்தை போல நம்மிடத்தில் அளித்தார். அவர் தந்தை வியாசர், அவர் தந்தை பராசரர், எல்லாருக்கும் தந்தையான நான்முகக் கடவுள். அவனே யாருடைய நாபி கமலத்தில் பிறந்தானோ அந்த திருமால் அவன் கண்ணனாக வரப்போகிறான். ஆனால் அவனிடத்தில் அன்பில்லை, அவனிடத்தில் பக்தி இல்லை. அவனை லஞ்சம் கொடுத்து தன் பக்கத்தில் இழுத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான் துரியோதனன். இது இத்தனைக்கும் காரணம் என்னன்னால், இந்த உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய நல்ல நண்பனை துரியோதனன் வைத்துக்கொள்ளவே இல்லையே. நமக்கெல்லாம் ஒரு வழியில் போயின்னு இருக்கோம், நம்மால் எல்லாத்தையும் யோசிக்க முடியாது. அந்த வழியில் போயின்னு இருக்கிறச்சே சில தவறுகள் நமக்கு ஞாபகத்துக்கே வராது போடும். பிட்ஃபால் இருக்கலாம், ஆனால் அது நமக்கு ஞாபகத்துக்கு வராது. அதுக்குத்தான் என்ன பண்ணுறோம், இந்த வழியில் போகும்போது நான் என்ன பண்ணுறேங்கிறத நெருக்கமான 2 பேர் 3 பேர் வச்சுக்கணும். அவர்களிடத்துல சொல்லணும், அவள் அபிப்பிராயத்தை வாங்கிக்கணும். அப்போ அவர்கள் சொல்கிறதுலேருந்து இங்கே ஏதானு குண்டு குழி இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம தவறி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது நமக்கு ஞாபகம் வராட்டாலும் அவர்களுக்கு ஞாபகம் வரும். அவர்கள் அதை எடுத்துரைப்பார்கள். இது இந்த மாதிரி போனியானா இப்படி நடக்கும் போல் இருக்கே, பார்த்துக்கோ கொஞ்சம் அப்படிங்கிற அளவுலையோ உடனே அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். அதை எடுத்துட்டோன்னு கடைப்பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நண்பன் சொன்ன அந்த சஜஷனை எடுத்துக்கணும், நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஓ, இது நானே யோசிச்சிருக்கணும், பண்ணாத போயிட்டேனே, ஓ இதுதான் சரி போல் இருக்குது அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோமோ இல்லையோ. ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் நல்லா தான் போயிட்டே இருக்குது. இப்போ அந்த போகிற சமயத்துக்கு இப்போது கொடை வாங்கணும், செருப்பு வாங்கணும், ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ஏதானும் மறந்து போயிடலாம். ஒரு உபன்யாச நிகழ்ச்சி ஏற்படுத்துவா, ஒரு வேளை அது ஐப்பசி மாதத்தில் ஏற்படுத்திட்டு சட்டுன்னு மழை பிடிச்சி கொடுத்துன்னா அது திறந்த வெளியாக இருக்கலாம். எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுருப்போம். மழை பெய்தால் இந்த இடத்துல சகதி ஆயிட்டா அப்போ நடந்து போகிறவாளுக்கு கஷ்டம் இருக்குமே, என்ன பண்ணலாம் யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு ஷாமியானா மேலே வேணா போட்டு வச்சு விடலாமா, யோசிச்சிருக்க மாட்டோம். ஏதானும் ஒன்றை விட்டுடுவோம். அப்போ அதை எடுத்து சொல்கிறவராக இருக்கணும் இல்லையோ. இது சின்ன விஷயத்தில் இப்போ நான் சொன்னேன். துரியோதனனுக்கு என்ன ஆபத்துனால் பெரிய பெரிய விஷயங்களை சொல்கிறதுக்கே அவனுக்கு ஆள் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துரியோதனனுக்கு என்ன ஆபத்துனால் பெரிய பெரிய விஷயங்களை சொல்கிறதுக்கே அவனுக்கு ஆள் இல்லை. நீ சூதாட்டம் கூட்டதே தப்பு, கூட்டால அந்த நாட்டை பறிச்சது தப்பு, ஒரு குலவது நம் பெண் நம் வீட்டு ஒரு மருமகள் அவளை அவமானப்படுத்தினது பெருந்தவறு, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே எடுத்து சொன்னாலும் பீஷ்மர் கூறினார், துரோணர் கூறினார். ஆனால் அவர்களை நெருக்கத்தில் வச்சுக்கலையே துரியோதனன். அவனை நெருக்கத்தில் வச்சிருந்தான் கர்ணன், சகுனி, இவர்கள் தான் நெருக்கம். அவர்கள் யாரும் நல்லத்தை எடுத்து சொல்லவே இல்லை. இப்போ என்ன அந்த இடத்துல ஒரு கேட்ச் ஆகிடுத்து பாருங்க. எங்கே சிக்கணுட்டான்னா, அவனுக்கு யார் நெருக்கமோ அவர்களுக்கு தர்ம சிந்தனை இல்லை, யாரிடத்துல தர்ம சிந்தனை இருக்கோ அவர்கள் நெருக்கமா இல்லை. அப்புறம் எப்படி நடக்கும் சொல்லுங்க. அதனால் இதை நம்ம தான் யோசிக்கணும். கடைசியில் என்னாச்சு, மாண்டே போனான். ஆக நாம் முன்னுக்கு வரணும், ஸ்பிரிச்சுவலாக முன்னுக்கு வரணும், டொமஸ்டிக் லைஃப்பில் முன்னுக்கு வரணும், எல்லாத்திலையும் முன்னுக்கு வரணும்னால் அப்போ தர்ம சிந்தனை உடையவர்களை நண்பனாக வைத்து கொள்ள வேண்டும் கூறுகிறார். அதாவது கிருத்தஜ்ஞம் நன்றி அறிந்தவனை, செய் நன்றி மறவாதனமான நண்பனா வச்சுக்கோ. தார்மிகம் தர்ம சிந்தனை இருக்கிறவனை வச்சுக்கோ. சத்தியம் அக்ஷுத்ரம், அக்ஷுத்ரம் தாழ்ந்த பலத்துக்கு விரும்ப மாட்டார், உதார குணம் கொண்டவர், கொடுப்பதற்கு எண்ணம் இருக்கிறவர், அப்படிப்பட்டவரை ஏற்றுக்கொள் என்று ஒன்றுனா சொல்லிட்டு வரார். மேலே திருட பக்திகம், நல்ல பக்தி இருக்கிறவனை வைத்துக்கொள். இது சற்றே விளக்கி கூறுகிறேன். கிருத்தஜ்ஞம் செய் நன்றி மறக்கக்கூடாது. பகவானே மறக்க மாட்டேங்கிறார். ராமனை பற்றி சொல்லும்போது யார் தனக்கு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் உடனே மறந்துபடுவாராம். தனக்கு யார் என்ன நன்மை, சிறிதளவு நன்மை பண்ணியிருந்தாலும் அதை ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கிறான்.
அப்படி இருக்கிறவன் நம்மக்கிட்ட நண்பனாக இருக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய நல்லதை வாங்கினுட்டு அதெல்லாத்தையும் மறந்து மறந்து போயிட்டு நம்ம சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நீண்ட நாளைக்கு ஞாபகம் வச்சிருந்தால் அப்போ செய் நன்றி மறந்தவர்னு அர்த்தம். அவரோட நம்மாலே சரிவர பொருந்தவே முடியாது. ஏனெனில் அவர் குற்றமே பார்த்துட்டு இருப்பார். இன்னைக்கு நல்லது பண்ணால் சிரிப்பார், நாளைக்கே மறந்து போடுவார். சில பேருக்கெல்லாம் நம்ம நித்தியம் நல்லது பண்ணிட்டு இருக்கணும், அப்போ தான் அவள் சிரிப்பா. ஒரு நாள் ஏதானு விட்டுட்டோன்னு வச்சுங்க, என்னமோ ஒரு மாதிரி இருக்கும் முகம். என்ன இன்னைக்கு இவர் ஏதோ நம்மளை பார்த்து சரியாக பேசலையேன்னா இன்னைக்கு நாம் கொடுக்க வேண்டியது அவருக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். கொடுத்துட்டே இருந்தால் தான் சரியாக இருக்கும். வாழ்ண்டே இருந்தால் தான் சிரிப்பா, பெற்றுக்கொண்டே இருந்தால் சிரிப்பா. அப்படி நண்பர்களாக வச்சுக்க முடியுமா? என்னைக்கு என்னால் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு முடியுமா? ஒரு நாள் நிலைமை மாறாதா? அப்போ அவனிடத்துலேருந்து நான் வாங்கிக்க வரமோ இல்லையோ, சிட்டாக பறந்து போடுவா. நம்மக்கிட்ட வாங்கிக்கிற வரைக்கும் நண்பர்களாக இருப்பா, அடுத்த நாள் வரவே மாட்டார்கள். எங்கே போயிட்டாள்னா காரியம் ஆகிடுத்து புறப்பட்டு போயிட்டா. இப்படி பலரும் உள்ளார்கள். அதெல்லாம் நாம தான் ஜாகிரதையாக இருந்து இம்யூனைஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒத்தொத்தரையும் அதிலேருந்து இன்சுலேட் பண்ணிக்கணும், இம்யூனைஸ் பண்ணிக்கணும். அப்படி இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனாலே கிருத்தஜன், செய் நன்றி அறிந்தவனை வைத்துக்கொள். தார்மிகம், அப்புறம் சத்தியம், எப்போதும் உண்மை பேசுபவன் நண்பனாக இருக்க வேண்டும். ஏன்னா நண்பர்கள் பொய் பேச ஆரம்பிச்சுட்டால் அப்புறம் நானே உண்மை சரியாக தெரியாமல் ஒரு செயலில் ஈடுபடுறேன், அவருக்கு அது சரியாக தெரியலேன்னு சொல்லிட்டாலும் போச்சு. இல்லை தெரிஞ்சு என்னை திசை திருப்பறத்துக்காக மாற்றி பேசிட்டாலும் போயிற்று. அப்படி இல்லாமல் உண்மை பேசுறன்னு வச்சுக்கோ. உதாரணம் வைத்துக்கொள். திருட பக்திகம், நல்ல உறுதியான பக்தி இருக்கிறவனை வச்சுக்கோ. பக்தி இருக்கிறவன் நண்பனாக இருந்தால் அவன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நான் தவறு செய்யும் போது கண்டிப்பாக இடித்துரைப்பான். ஏனால் என் நட்பு மட்டுமே அவனுக்கு முக்கியம் இல்லை, இதை விட பெருமானிடத்தில் நல்ல பேர் எடுக்கிறது அவனுக்கு முக்கியம். அது அவனுக்கு ஞாபகம் இருக்கிறதுனால் இது தவறு, வேண்டாம், நீ செய்யும் இந்த காரியம் பெருமாளுக்கு பிடிக்க போகிறதில்லை என்று சொல்லிடுவார். ஆனால் நட்பு முக்கியம் சுவாமி, பக்தியை பற்றிலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் யார் நட்பை ரொம்ப மதிக்கிறார்களோ அவர்களை நண்பனாக வச்சுருக்கேன், நான் தான் அவனுக்கு முக்கியம், நானே தெய்வம் இப்படின்னு ஒத்துக்காதீங்க. இது ஆரம்பத்தில் ரொம்ப அப்படி சிறக்கடிச்சு பறக்கிறாப்பில் இருக்கும். மற்ற எதை பற்றியும் என் நண்பன் பேசுறதில்லை சுவாமி, என்னை பற்றி தான் அவனுக்கு கவலைன்னு இருக்கும். இது நன்றாக இருக்கும். ஆனால் எப்போ நான் தப்பு பண்ணுறேனோ அப்போ நமக்கு துணை போகிறதுக்கு அவனுக்கு புத்தி வந்துடும். அவன் பகவானிடத்தில் உறுதியோட எண்ணத்தில் இருந்திருந்தால்தான். என் கணவன் மனைவிக்குள்ளே கூட கணவன் நன்னா எல்லாம் செய்கிறாங்கிறதுக்காகவே மனைவி விருப்பப்பட்டுவிடக்கூடாது, மனைவி எல்லாம் நன்னா செய்கிறாங்கிறதுக்காகவே கணவனுக்கு விருப்பம் இல்லை. இது பிருகதாரண்யக உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி. இறைவனின் நன்மைக்காக அவன் விருப்பத்துக்குத்தான் மனைவி தொண்டாற்றுகிறாள், அவன் விருப்பத்துக்குத்தான் கணவன் தொண்டாற்றுகிறான். ஒத்தருக்கொத்தர் ஓஹோன்னு விருப்பத்தோடு இருக்கிறது. இவர் நினைச்சதுனால அவரா, அவள் நினைச்சதுனால இவரா, ரெண்டும் இல்லைங்கிறது உபனிஷத். அவன் நினைத்ததால். அப்ப அவன் நினைவு இருக்குமானால் இவன் நினைவு முக்கியம் இல்லை, அவன் நினைவு முக்கியம். நான் நினைச்சேன்னு சொல்லி எங்க போக முடியும்? அவர் நினைத்தார்னு தானே போக முடியும். அதுதான் உறுதியான பக்தி. பக்தனை நம்பிக்கையோட பெருமானிடத்தில் அசைக்க மாட்டாத தெளிவோட எந்த பக்தன் இருக்கானோ அவனை நண்பனாக வைத்துக்கொள். அப்படின்னா தான் நீ முன்னே வர முடியும் என்கிறார். ஆக திருட பக்திகம், கண்ணனே கூறுகிறார், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரஹ. அர்ஜுனா, உன் பாபம் தொலையட்டும், உனக்கு இருக்கிற கவலையெல்லாம் போகட்டும், உனக்கு இருக்கிற பயம் போகட்டும். இப்படி செய்ய. மயி சர்வாணி கர்மாணி, திருடமான பக்திங்கிறது என்ன? நல்ல செயல்களாக செய்யணும், நல்ல பேச்சு பேசணும், நல்ல நினைவோடு இருக்கணும். இது எல்லாத்தையும் அனைத்து கர்மங்களையும் பெருமானிடத்தில் சமர்ப்பித்து விட வேண்டும். மயி சர்வாணி கர்மாணி, சர்வேஸ்வரனாய் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரிக்கிற என்னிடத்திலே, அவதரித்திருக்கிற மயி என்னிடத்திலே சர்வாணி கர்மாணி, நீ செய்யும் அனைத்து செயல்களையும் சந்நியஸ்ய விட்டு விடுவாய், என் திருவடிகளில் சமர்ப்பித்து விடுவாய். அதனால தான் நித்தியம் சொல்கிறோம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்றும் சொல்லுகிறோம். அதுக்குன்னு தப்பெல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லக்கூடாது. நல்லத்தை பண்ணணும், நல்லதையும் அவரிடத்திலே விட்டுடணும். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நாம் செய்யும் செயல், நினைவு, பேச்சு அனைத்தையும் பெருமானிடத்தில் சமர்ப்பித்து வாழ வேண்டும். அப்படி இருக்க இருக்க
உள்ளமும் உரையும் செயலும் தூய்மைப்பட்டு விடுகிறது. இதுதான் திருடமான பக்தி. வாக்கினால், கருமந்தன்னால், மனத்தினால், சிரத்ததன்னால் பெருமானிடத்திலேயே உறுதி கொண்டிருக்காரோ இல்லையோ, அவனை நண்பனாக வைத்துக்கொள். புலனை அடக்கினவனை வைத்துக்கொள். மரியாதை மீறாதவன், பண்டைய முறைகளை மீறாதவன், இப்படிப்பட்டவனை வைத்துக்கொள். உன் நட்பு சிறக்கும் என்று இன்றைக்கு பார்த்தோம்.